மாடுகளுக்கு இந்த மாதிரியான நிறைய மாடுகள் பார்த்தீங்கன்னா, கர்ப்பமான மாடுகளும் இருக்கும் மாட்ல. ஏன் கர்ப்பமான மாடு கொண்டு போறாங்கன்னா, கேரளால வந்து சில ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல பிரெக்னன்ட்டா இருக்கிற கேட்டில், கர்ப்பமா இருக்கிற மாடுகள வாங்குறாங்க. ஏன்னா, இந்த ஃபீட்டல் மீட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ, அதனால வாங்கி ஸ்லாட்டர் பண்றாங்க. ஸோ, கர்ப்பமா இருக்கிற மாடு, எல்லா விதமான மாடுகளும் போகும். அப்படி போகும்போது முதல்ல அவ்ளோ வலி, வேதனை அனுபவிக்கும். உடம்பு ஃபுல்லா காயமாகும், கொம்பு உடையும், கால் ஃப்ராக்சர் ஆயி உடையும். சில நேரத்தில மாடு கீழ விழுந்த உடனே மிச்ச மாடுகள்லாம் அது மேல ஏறி நின்னு, ஒண்ணு மேல ஒண்ணு நின்னு, அவ்ளோ கொடூரமான ஒரு நிலைமைக்கு போகும். நெறைய மாடுகளுக்கு கீழ விழுந்ததுக்கப்புறம் மூச்சு விட முடியாம, வயிறு ப்ளோட் ஆயி வீங்கி இறந்துரும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ தான் வந்து மாடுகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுது. அது வேற இந்த கண்ல பச்சை மிளகாய் நமக்கெல்லாம் சின்னதா ஏதோ ஒரு விரல் பட்டுட்டா கூட இந்த வலிய தாங்க முடியாது. ஆனா, இவங்க கண்ல பச்சை மிளகாய் வைக்கிறது, அவ்ளோ பெரிய ஒரு இந்த கொடூரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிண்டிகேட்டா, ஒரு மாஃபியாவா பண்றனால தான் நெறைய பேரால இதுக்கு எதிரா கேள்வி கேட்கவும் முடியல. ஏன்னா, இத நீங்க ஒரு வண்டிய ஸ்டாப் பண்ணாலே, ஒரு பெரிய குரூப் வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள ஃபார்ம் பண்ணுவாங்க.